ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே மேக்ஸிமம் தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே தயவுசெய்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல்லையோ இல்லை ஒரு சில முக்கியமான ரூம்லேயோ அப்படி இல்லாட்டி பெரிய பெரிய மால்ஸு ட்ரெஸ்ஸிங் ரூம் அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, புது கடையாக ஏதாவது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா, இல்லை ஏதாவது பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு சேஃப்டியை வந்து ஃபீல் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஏதாவது கேமரா வச்சுருக்கலாம், நம்மளை யாரும் படம் பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்கள் ஈஸியாக அந்த கேமரா இருக்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக மறக்காமல் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்த வீடியோ போகிறக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இப்போ தான் நம்ம தம் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சரி, இப்போ வாங்க வீடியோ பற்றின ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றி முழு விளக்கத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன அறிவுரை கூற விரும்புகிறேன். அது என்னன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்குன்னு சேஃப்டியாக ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. நம்ம தமிழ்நாடு போலீஸ் சார்பாக அந்த அப்ளிகேஷன் விட்டுருந்துருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய டேஞ்சரான இடத்துல இருந்தாலும் கூட ஒரு 15 செகண்டில் வந்து போலீஸ் வந்து அந்த ரீச் ஆகிற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வந்து இருக்குது. அது வந்து காவலன் SOSன்ற ஆப். அது வந்து மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அப்படி இல்லாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ தயவுசெய்து போய் பாருங்கள். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அந்த வீடியோவும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல விஷயத்த 4 பேருக்கு சொல்லுங்கள். அண்ட் இந்த விஷயத்தை பற்றி உங்கள் வீட்லையும் எடுத்து பேசுங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் யாரையுமே நம்ப முடியல. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசாக ஓப்பன் பண்ணுற ஒரு கடையாக இருக்கட்டும், இல்லை ஆல்ரெடி நீங்கள் வந்து போகிற கடையாக இருக்கட்டும், ஒரு லாட்ஜாக இருக்கட்டும், ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், எங்கேயாவது நீங்கள் நைட்டு ஸ்டே பண்ணீங்கன்னா, ஒரு குளிக்கிற இடத்துலையோ, ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்லையோ, இல்லை நடுவில் இருக்க ஹால்லையோ, ஏதோ ஒரு இடத்துல சம்டைம் பிளக் பாயிண்டாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு டிவியில் இருக்கலாம், இல்லை ரிமோட்டில் ஏதோ ஒரு சம்திங்கில் வந்து இப்போல்லாம் எந்த இடத்துல கேமரா வைக்கணுன்னே தெரியாமல் எல்லா இடத்துலையும் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேஃப்டின்றது ஒன்று இல்லாமல் இருக்குது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் புதுசாக ஒரு கடைக்கு போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி ஜூம், ஒரு பாதுகாப்பாக இல்லாத மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா, உணர்னீங்கன்னா உடனே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப்பெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு சார்பில் போலீஸ் சார்பிலே வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு விளக்கத்தை. ஸோ அது எப்படின்றத இப்போ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் தங்கி இருக்கிற ரூம் வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிடும். டோர்லேருந்து பாத்ரூம்லேருந்து எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க. கம்ப்ளீட்டாக ஒரு இருட்டான இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸ்க்ரீன் இருந்தால் கண்டிப்பாக ஸ்க்ரீனையும் போட்டுருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இருட்டாக தான் இருக்கணும். வெளிச்சமே இருக்கக்கூடாது. எந்த ஒரு கேண்டில் வெளிச்சமோ இல்லை ஒரு சின்ன லைட் வெளிச்சமோ எதுவுமே இருக்கக்கூடாது. ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக மூடிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்களோட கேமரா, அதாவது மொபைலில் உள்ள கேமரா அப்ளிகேஷன் சொன்ன பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் அப்ளிகேஷன்லையும் இல்லை. நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஃபோட்டோ செல்ஃபி எடுக்கிற கேமராவே ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி ஓப்பன் பண்ணுற மூலமாக என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சின்ன லைட் வெளிச்சம் தெரிஞ்சால் கூட இந்த கேமரா வந்து காட்டி கொடுத்துரும். நீங்கள் சவத்தில் வந்து கிட்ட கொண்டு போயிட்டே இருங்க. சப்போஸ் அந்த இடத்துல கேமரா இருந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு பிளிங்க் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாகவே தெரிய வரும். ஸோ அப்படின்ற மூலமாக நீங்கள் அந்த கேமராவை ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த லைட்டு வந்து எப்படி வந்து நம்மளுக்கு தெரியுதுன்னா, இன்ஃப்ராரெட் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, IR ரேஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா எமிட் பண்ணிட்டு இருக்கும் கேமரான்ற பட்சத்தில். ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்ம கேமரா வந்து IR ஃபில்டர் இல்லாத கேமரா இருந்துச்சுன்னா அது வந்து ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம் அந்த கேமரா. சப்போஸ் IR ஃபில்டர் இருந்துச்சுன்னா அந்த கேமரா வர்ற ஒளியை வந்து இது நம்ம ஃபில்டர் வந்து தடுத்துரும். ஸோ இப்போ வந்து நம்ம கேமராவில் வந்து IR சென்சார் இருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி செக் பண்ணலாம்னா, நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற டிவி ரிமோட் ஃபோன், அப்போ டிவி ரிமோட்டு, அப்படிலாட்டி வந்து பார்த்தீங்கன்னா DVD பிளேயர் ரிமோட்டு. ஸோ அந்த மாதிரி ரிமோட் பட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மேலே வந்து டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பல்பு மாதிரி இருக்கும். அது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னே தெரியாது. அது வந்து எப்படின்னா, நீங்கள் பட்டனில் ப்ரெஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சிக்னலை கொடுக்கும். அது வந்து தான் சேனலை மாற்றுறது, வால்யூமை கூட்டுறது, குறைக்கிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி இங்கே யூஸ் பண்ணலாம்னா, அங்கே வந்து நீங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் வெளிச்சம் பிளிங்க் ஆகும். ஸோ அந்த பிளிங்க் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா IR சிக்னல்லாம், அந்த சிக்னல் வந்து நம்ம மொபைலில் படுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளிங்க் தனியாகவே கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து IR சென்சார் இருக்கா இல்லை இல்லையான்றதை நீங்களே வீட்டிலேயே செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ மறக்காமல் ஒரு நண்பருக்காவது ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி மேலும் அவேர்னஸ் வீடியோ, டெக் நியூஸ், டெக் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.